Hi students, welcome to the TNTET English channel. So நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இங்கிலீஷில் ஸ்டாண்டர்ட் 2 டேர்ம் 2 பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டோட 3 டேர்மும் செகண்ட் ஸ்டாண்டர்டோட ஃபஸ்ட் டேர்மும் வீடியோஸ் போட்டிருக்கும். பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்துடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ நீங்கள் இந்த சேனல் பார்க்குறது மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் டெக்ஸ்ட் புக்கு தேடி அலைய வேண்டிய அவசியம் இல்லை, அதை படித்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, கொஷின் தனியாக ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நான் டெக்ஸ்ட் புக்கை வச்சுட்டு லைன் பை லைன் ரீட் பண்ணி அதுலேருந்து என்ன கொஷின் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த சேனலில் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு 2 பர்பஸ், அதாவது ஒன்று நீங்கள் டெக்ஸ்ட் புக் தேவையில்லை, ரெண்டாவது கொஷின் நீங்கள் க்ரியேட் பண்ண தேவையில்லை, மெட்டீரியலோடையே நான் கொடுத்துட்றேன், நீங்கள் பார்த்து காப்பி பண்ணி படித்தா மட்டும் போதும். ஸோ இந்த எஃபர்ட்டுக்காக நீங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், அதுதான் எனக்கு இருக்கிற ஒரே பூஸ்ட். நான் 2014 பாஸ் பண்ணி ஒரு கவர்மெண்ட் டீச்சராக இருக்கேன். ஸோ எனக்கு தெரியும் எந்த கொஷின் எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படியெல்லாம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு அசம்ஷனில் தான் இந்த சேனலை நான் க்ரியேட் பண்ணேன். ஏன்னா நிறைய பேருக்கு டெக்ஸ்ட் புக் கிடைக்கிறதில்ல. சரி, ஓகே, நம்ம நேராக கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த டேர்ம் 2ல், அதாவது ஃபஸ்ட்டு மெத்தடாலஜி பார்க்கும்போது நம்ம இங்கிலீஷை பொறுத்தளவு பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் 1ல் என்ன மாதிரியான மெத்தடாலஜி இருந்துச்சு, அந்த மெத்தடாலஜி எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றத பார்த்தோம். அதே தான் இங்கேயுமே. உங்களுக்கு திரும்பவும் மெத்தடாலஜி பற்றி வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டோட புக்ஸ் எடுத்து 2வது வீடியோலேருந்து இந்த மெத்தடாலஜி நான் போட்டிருப்பேன். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் டேர்ம் 1ல் லெசன் 2லேருந்து நான் இந்த மெத்தடாலஜி போட்டிருப்பேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ லெசனுக்குள்ளே போயிடலாம். ஸோ நம்ம இங்கே ஸ்டாண்டர்ட் 2ல் நமக்கு 2 லெசன் கொடுத்துருக்காங்க, ஃபன் வித் மியூசிக், ஒண்டர்ஸ் ஆஃப் தி ஜங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ ஃபஸ்ட் லெசன் சம்மந்தப்பட்டது மட்டும்தான். ஸோ எப்பயுமே வழக்கம் போல் வள்ளி சிட்டு வச்சு தான் லெசனே ஸ்டார்ட் ஆகுது. சிட்டுன்றது இந்த கோட்டோட நேமு, வள்ளின்றது இந்த பொண்ணோட நேம். ஸோ ஃபன் வித் மியூசிக்கில் வாட் இஸ் இட் வள்ளி அப்படின்னு ஒரு கொஷின் சிட்டு வள்ளியை பார்த்து கேட்குறாங்க. வள்ளி என்ன சொல்கிறாங்கன்னா இட் இஸ் மை வயலின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுலேருந்து நான் கொஷின் எடுத்திருக்கேன். என்ன மாதிரி நான் கொஷின்னு பார்த்துடலாம். நேம் த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தட் வள்ளி ஹோல்ட் இன் யர் ஹேண்ட். ஸோ என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுருக்காங்க? வயலின். ஸோ லுக் அண்ட் சே மெத்தடில் கொடுத்துருக்க அந்த வேர்ட்ஸை நீங்கள் வழக்கம் போல் மெமரி பண்ணிக்கோங்க. ஏன்னா அது மிஸ்ஸிங் லெட்டர்ஸில் உங்களுக்கு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ லைட், கர்டைன், ட்ரம்ஸ், கிட்டார், ஸ்பீக்கர், ஸ்டேஜ். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தப்லாவோட ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம தபேலா அப்படின்னு தமிழில் ரீட் பண்ணியிருப்போம். ஸோ இங்கிலீஷில் தப்லா. இங்கே ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது. இந்த மைக் அப்படின்றது இது MIC அப்படின்னு தான் சொல்லுவாங்க, ஆனால் இங்கே MIKEன்னு கொடுத்துருக்காங்க. இது ஒரு பேர் தான், பட் இந்த மைக்குக்கு நம்ம MIC அப்படின்னு தான் நம்ம போடணும். அதையும் நான் அங்கே கொடுத்துருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன், ஃப்ளூட், வயலின், வீணா, ட்ரம்பட், ஷேக்கர்ஸ். இந்த ஷேக்கர்ஸ் நமக்கு புதுசாக இருக்கும், ஆனால் நம்ம பார்த்துருப்போம். இங்கே அதுக்கான வேர்ட்ஸை பார்த்துருங்க. லைட், கர்டைன், ட்ரம்ஸ், ஸ்பீக்கர், கிட்டார், ஸ்டேஜ், தப்லா. இந்த மைக் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, MIKE மைக், பட் ரைட் ஆன்சர் MIC தான், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்க்ரீன், வயலின், ஃப்ளூட், வீணா, ட்ரம்பட், ஷேக்கர்ஸ் 14 வேர்ட்ஸ் இருக்குது, மெமரி பண்ணிக்கோங்க. அடுத்து லெட் அஸ் சிங்கில் இருக்கக்கூடிய போயம்ஸ். ஸோ 5 little bells அப்படின்றதான் நமக்கான போயம் இது. 5 little bells hanging in a row, ஒரு வரிசையாக தொங்கிட்டு இருக்கு. The first one said ring me slow. ஃபர்ஸ்ட் பெல் என்ன சொல்லுது அப்படின்னா என்ன ஸ்லோவாக ரிங் பண்ணுங்க, என்ன மெதுவாக அடிங்க, பெல் சவுண்ட் அடிங்க, மெதுவாக அடிங்க, மெதுவாக தட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. The second one said ring me fast. செகண்ட் ஒன் என்ன சொல்கிறாங்க, என்ன வேகமாக அடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. The third one said ring me soft. ரொம்ப மிருதுவாக, இன்னும் மெதுவாக விட இன்னும் கொஞ்சம் கீழே சாஃப்டாக அடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஃபோர்த் பெல் ரிங் மீ லவுட். என்ன வேகமாக அடிங்க, சத்தமாக அடிங்க, நான் சத்தமாக கத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபிஃப்த் ஒன் என்ன சொல்கிறாங்கன்னா ரிங்கஸ் டுகெதர் அட் ஒன்ஸ். எல்லாரும் சேர்ந்து எல்லா 5 பெல்லையும் சேர்த்து ஒரே டைமில் அடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இந்த போயம். ஸோ இதுலேருந்து நான் கொஷின் எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் 5 little bells hanging in a row, ஒரு வரிசையாக தொங்கிட்டு இருக்கேன். இது fill in the blanks மாதிரி எழுதிக்கங்க. How many bells hanging in a row? எத்தனை பெல்ஸ் ஹேங் பண்ணிட்டு தொங்கிட்டு இருக்கு? 5. ஃபர்ஸ்ட் பெல் என்ன சொல்லிச்சு? ரிங் மீ ஸ்லோ, என்ன ஸ்லோவா அடிங்கன்னு சொல்லிச்சு. The second bell said fast. Third bell said
soft. Fourth bell said loud. Fifth bell said ring us together at once அப்படின்றது. ஸோ இதை தான் நான் கொஸ்டினாக எடுத்திருக்கேன். இதை ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் மாதிரி எழுதிக்கோங்க. இது எப்படி கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா, how many bells hanging in a row, what the words that first bell said, what the words the second bell said, இந்த மாதிரி கூட கேட்கலாம். இல்லை choose the word that first bell said, அந்த மாதிரி கூட கேட்கலாம். ஸோ இதை ஃபில்லிங் த பிளாங்க்ஸாக எழுதிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மெமரி பண்ண ஈஸியாக இருக்கும். அடுத்த லெட்டர்ஸ் லேர்னில் ஒரு ஸ்டோரி மாதிரி கொடுத்துருக்காங்க. மணிஸ் ட்ரம் அப்படின்றத அந்த டைட்டில். ஸோ மணி இஸ் எக்ஸைட்டட் டுடே. மணி ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காரு. த டீச்சர் ஹேஸ் அ பிக் சர்ப்ரைஸ். ஸோ ரொம்ப உற்சாகமாக இருக்காரு. காரணம் என்ன அப்படின்னா, டீச்சர்கிட்ட ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்குது, ரகசியம் இருக்குது. அவங்கள ஆச்சரியப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயம் வச்சுருக்காங்க. டீச்சர் சொல்கிறாங்க, we are going to play in the கான்சர்ட் நெக்ஸ்ட் வீக். அடுத்த வாரம் வந்து நாம் ஒரு கான்சர்ட், ஒரு மியூசிக் இசை நிகழ்ச்சியில் கலந்துக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. won't it be fun? அது ரொம்ப ஜாலியாக இருக்கும்ல அப்படின்னு கேட்குறாங்க. சில்ட்ரன் சொல்கிறாங்க, எஸ் இட் வில் பி கிரேட் ஃபன். ஆமாம், கண்டிப்பாக நமக்கு அது ரொம்ப பெரிய ஃபன்னாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. டீச்சர் சொல்கிறாங்க, ஓகே we shall start bring your shakers, drums or whatever you have tomorrow. நாளைக்கு வரும்போது உங்ககிட்ட மியூசிக் சம்பந்தமாக என்னென்ன விஷயங்கள் இருக்கோ எல்லாத்தையும் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மணி லவ்டு டு பிளே ட்ரம்ஸ். மணிக்கு ரொம்ப பிடிச்சது ட்ரம்ஸ் அடிக்கிறது தான். மணி ரியலி வாண்டட் டு பிளே த ட்ரம்ஸ். கண்டிப்பாக ட்ரம் பிளே பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் அவனோட உணர்வு இருக்குது. மணி, மாம் கேன் யூ பை மீ எ ட்ரம்? எனக்கு ஒரு ட்ரம் வாங்கி தரீங்களா நாங்கள் அம்மாட்ட கேட்குறான். அம்மா சொல்கிறாங்க, ஐ வில் ட்ரை, நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன்றாங்க. மாம் டிட் நாட் ஹாவ் மணி. அவங்ககிட்ட பணம் இல்லை டு பை த ட்ரம் வாங்குறதுக்கு அவங்ககிட்ட பணம் இல்லை. ஷி கேவ் மணி 2 nice sticks. 2 குச்சிகள் மட்டும் கொடுக்குறாங்க. மணி பிளேட் வித் ஸ்டிக்ஸ். அதை வச்சு தான் அவன் ட்ரம் அடிச்சுட்டு இருக்கான். அடுத்து, மணி ட்ரம்டு ஆன் எனிதிங் ஹி ஃபவுண்ட். எதை பார்த்தாலும் அவன் என்ன பண்ணுறான், அந்த குச்சியை வச்சு தட்டிகிட்டே இருக்கான். இது வந்து அந்த ட்ரம்மோட மியூசிக் வேர்டு, டடா டடா டம் டம். அந்த வேர்டை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை கூட கொஸ்டினாக கேட்கலாம். வாட் இஸ் த சவுண்ட் ஆஃப் அ ஸ்டிக் தட் மேட் ஆன் ஆப்ஜெக்ட்ஸ்ன்னு கேட்கலாம். டடா டடா டம் டம் அப்படின்றது தான். இல்லை இதை கூட வச்சுக்கோங்க, டம் டீ டவுட் அப்படின்ற வார்த்தையை கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து டீச்சர் சொல்கிறாங்க, லெட் அஸ் ஸ்டார்ட். மணி வேர் இஸ் யுவர் ட்ரம் அப்படின்னு கேட்குறாங்க. எங்கே ட்ரம் கொண்டு வரேன்னு சொன்னால் அது இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. மணி சொல்கிறாரு, ஐ டோன்ட் ஹாவ் அ ட்ரம். எங்கிட்ட ட்ரம் இல்லை. ஐ ஒன்லி ஹாவ் த ஸ்டிக்ஸ். நான் இந்த குச்சியை வச்சு தான் நான் அடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இது ரொம்ப முக்கியமான பார்ட். யார் என்னென்ன மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ப்ளே பண்ணுறாங்கன்னு. அபு பிளேடு வயலின், மலர் கீபோர்டு. த ஹெட்ஸ் இன் த கிளாஸ் மூவ் டு த டியூன். ஸோ கீபோர்டு வயலின் வாசிக்கும் போது எல்லாருமே சேர்ந்து தலையாட்ட ஆரம்பிச்சிடறாங்க. லிசா வந்து ஷேக்கர்ஸை ப்ளே பண்ணுறாங்க. ஷேக்கர்ஸோட சவுண்டு பாருங்கள். அந்த சவுண்டை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட சவுண்டு கூட உங்களுக்கு கொஸ்டினில் கேட்கலாம். பட் இட் டிட் நாட் சவுண்ட் ரைட். சரியாக சவுண்டு வரல அப்படின்னா, திடீர்னு ஒரு மியூசிக் சவுண்ட் கேட்குது, ட்ரம் அடிக்கிற சவுண்டு. ஸோ அதை யார் அடிக்கிறா அப்படின்னா, மணி தான் அடிக்கிறாரு. வித் ஸ்டிக்ஸ் ஆன் ஃபியூ பாக்ஸஸ். பக்கத்தில் இருக்க டிஃபன் பாக்ஸ், புக்ஸ் இதெல்லாம் எடுத்து வச்சு அவர் அந்த ட்ரம்ஸ் அப்ளை பண்ணுறாரு. த டீச்சர் லவ்ட் த சவுண்ட். டீச்சருக்கு அந்த சவுண்ட் ரொம்ப பிடிக்குது. கிளாஸ் ஃபுல்லாக கிளாப் பண்ணி என்கரேஜ் பண்ணுறாங்க. அப்புறம் அபு, மலர், லிசா இவங்க எல்லாமே சேர்ந்து ஒன்றா ஒரு மியூசிக் ப்ளே பண்ணுறாங்க. எல்லாருக்கும் அது பிடிச்சிருக்கு. இதுதான் அந்த லெசன். ஸோ இதுலேருந்து நான் கொஸ்டின் எடுத்திருக்கேன். ஹவு டஸ் மணி ஃபீல் டுடே? மணி எப்படி உணர்றாரு அப்படின்னா, எக்ஸைட்டட். வை டஸ் மணி ஃபீல் எக்ஸைட்டட்? ஏன் எக்ஸைட்டடாக ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னா, டீச்சர் ஹேஸ் அ பிக் சர்ப்ரைஸ். ஹூ இஸ் எக்ஸைட்டட் டுடேன்னு கூட கேள்வி கேட்கலாம். மணி தான் எக்ஸைட் ஆகுறாரு. வேர் ஆர் தே கோயிங்? எங்கே போக போகிறாங்க? டு அட்டெண்ட் அ கான்சர்ட். வென் வில் பி த கான்சர்ட்? என்னைக்கு அது நடக்க போகுது அப்படின்னா, நெக்ஸ்ட் வீக். ஹவு இட் வில் பி? அது எப்படி இருக்க போகுது அப்படின்னா, கிரேட் ஃபன். வாட் டு த டீச்சர் ஆஸ்க் த சில்ட்ரன் டு பிரிங்? என்னெல்லாம் டீச்சர் கொண்டு வர சொன்னாங்க அப்படின்னா, ஷேக்கர்ஸ், ட்ரம்ஸ் ஆர் வாட் எவர் தே ஹேட். என்னெல்லாம் கிடைக்குதோ கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. வாட் டிட் மணி லவ் டு பிளே? மணிக்கு ரொம்ப பிடிச்சது என்னதுன்னா ட்ரம்ஸ். வாட் டிட் மணி ஆஸ்க் இஸ் மதர் டு பை? மதர் கிட்ட என்ன வாங்கி கொடுக்க சொன்னா? ட்ரம். வை குட் மணிஸ் மதர் நாட் பை த ட்ரம்? ஏன் மணியோட அம்மானால அந்த ட்ரம் வாங்கி கொடுக்க முடியல? ஷி டிட் நாட் ஹாவ் மணி. வாட் டிட் மணிஸ் மதர் கிவ் ஹிம்? அதுக்கு பதிலாக மணியோட அம்மா என்ன கொடுத்தாங்க அப்படின்னா, 2 nice sticks. வாட் டிட் மணி பிளே வித்? அதை வச்சு என்ன பண்ணான் அப்படின்னா, மணி பிளேட் வித் த ஸ்டிக்ஸ். எதை வச்சு அவன் பிளே பண்ணான் அப்படின்னா, ஸ்டிக்ஸை வச்சு தான் அவன் பிளே பண்ணான்.
ஹூ பிளேட் வயலின், வயலினை யார் ப்ளே பண்ணது? அபு. ஹூ பிளேட் கீபோர்டு? மலர். ஹூ பிளேட் ஷேக்கர்ஸ்? லிசா. ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யார் ப்ளே பண்ணுறன்றது கொஷினாக வரலாம். அதே மாதிரி மியூசிக் சவுண்ட்ஸ், ஷேக்கர்ஸ் என்ன சவுண்ட்ஸ் கொடுத்துச்சு, ட்ரம் என்ன சவுண்ட் கொடுத்துச்சு அப்படின்றத கேட்டுக்கங்க. ஹூ லவ் த மியூசிக், இன்னொரு கொஷின் கூட எழுதுங்க. 18வது கொஷின், ஹூ லவ் த சவுண்ட். ஸோ அந்த லெசனில் ஒரு லைன் வந்துச்சு, த டீச்சர். இந்த டீச்சர் வந்து சவுண்டு. ஸோ அடுத்த லெசன் போயிடலாம். அடுத்த லெட்டர்ஸ் அண்டர்ஸ்டாண்டில் நான் இங்கே மெட்டீரியலுமே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நான் நேராக புக்கில் இருந்தே உங்களுக்கு சொல்லிடுறேன். சூஸ் த கரெக்ட் வேர்டு என்ன அப்படின்னா, இதுக்கு பேர் வயலின். கிட்டார் இல்லை, வயலின் ஞாபகம் வச்சுங்க. ஸோ இது வந்து கீபோர்டு, இது வந்து ஷேக்கர்ஸ். மணி, கேன் யூ பை மீ எ ட்ரம்? லிசன் அண்ட் நம்பர் சீக்வன்ஸ். இதை வந்து ஆர்டராக கொடுக்கணும். இது வந்து அம்மாட்ட கேட்குறான், எவ்ரி ஒன் கிளாப்ஸ், இது லாஸ்ட்டில் நடந்தது. ஐ ஒன்லி ஹாவ் ஸ்டிக்ஸ், இது இல்லை. த டீச்சர் லவ் த சன், வி ஆர் கோயிங் டு பிளே, இதுதான் நம்பர் 1. கான்சர்ட்டுக்கு போக போகிறாங்க, வீட்டில் போய் ட்ரம் கேட்குறாரு, ஸ்டிக்ஸ் மட்டும் கொடுக்குறாங்க. டீச்சர் லவ் த மியூசிக், எவ்ரி ஒன் கிளாப்ஸ். இது ஆர்டரை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கொஷினில் கேட்டு கூட ஆர்டராக பண்ண சொல்லலாம். எப்படி வரும்னா, அந்த உங்களுக்கே தெரியும், ஏபிசிடின்னு கொடுத்து ஆப்ஷன் ஏ சிபிடிஇஏ அந்த மாதிரி கொடுக்கலாம். பி வந்து பிடிஇசிஏ அந்த மாதிரி கொடுக்கலாம். ஸோ இந்த ஆர்டரை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ லிசன், திங்க் அண்ட் ரைட். மணிஸ் மதர் கேவ் ஹிம் ஸ்டிக்ஸ், நம்பர் 1. அபு பிளேட் த, அபு என்ன ப்ளே பண்ணாரு? அபு வந்து வயலின் ப்ளே பண்ணாங்க. ஸோ இது நம்பர் 2. மணி டேஷ் அஸ் ட்ரம்ஸ், மணி யூஸ்டு பாக்ஸஸ் அஸ் ட்ரம்ஸ், இது 3. கிளாஸ் 2 வாஸ் ரெடி ஃபார் தி கான்சர்ட், இது 4. ஸோ உங்களுக்கு டாபிக் தெரிஞ்சுன்னா கொஷின் என்ன வேணால் கேட்கலாம், நம்ம இதை ஈஸியாக எழுதிடலாம். ஸோ இங்கே வந்து ப்ரொனவுனை வந்து நமக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ ப்ரொனவுன், நான் கிராமரை பற்றி ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா அதோட லிங்க் உங்களுக்கு தரேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டாப்பிக்லேருந்தே போயிடலாம். ஸோ இங்கே நிலா அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. இவங்க யார் அப்படின்னா சிட்டுவோட சிஸ்டர். அப்போ இன்னொரு கொஷின் வரும், சிட்டுவோட சிஸ்டரோட நேம் என்ன? நிலா. ஸோ இங்கே இந்த நிலா அப்படின்ற நேமுக்கு பதிலாக தான் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க? சி யூஸ் பண்ணியிருக்காங்க. நிலா வந்து ஒரு ஃபீமேல் அப்படின்றதுனால நாம் என்ன ப்ரொனவுன் யூஸ் பண்ணுறோம்? சி யூஸ் பண்ணுறோம். இதுவே இங்கே பாருங்க, தட் இஸ் ராஜு. இவங்க யார் அப்படின்னா சிட்டுவோட பிரதர். அப்போ இன்னொரு கேள்வி வரும், சிட்டுவோட பிரதர் நேம் என்ன? ராஜு. இங்கே ராஜு வந்து ஒரு மேலாக இருக்கிறதுனால என்ன ப்ரொனவுன் யூஸ் பண்ணியிருக்காங்க? ஹீ யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆஸ் யூஷுவல் நம்ம ஸ்கூலில் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஃபீமேலாக இருந்தால் ப்ரொனவுன் என்ன வரும்? ஷீ. மேலாக இருந்தால் ப்ரொனவுன் என்ன வரும்? ஹீ. இதுவே ஒரு அக்ரிணை பொருளாக இருந்தாலோ இல்லை ஒரு நான் லிவிங் திங்ஸாக இருந்தாலோ என்ன வரும் அப்படின்னா இட். தட் இஸ் அ பெல்ட். ஒரு பெல்ட்டுக்கு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இட் அப்படின்னு சொல்லி போட்டு இருக்கோம். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வச்சு நான் ஒரு 2 கொஸ்டின்ஸ் மட்டும் எடுத்திருப்பேன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, வள்ளிஸ் சிஸ்டர் நேம் இஸ் நீலா, வள்ளிஸ் பிரதர் நேம் இஸ் ராஜு. வாட் இஸ் த ப்ரொனவுன்? வாட் இஸ் த ப்ரொனவுன் that you will use for a male? மேலுக்கு என்ன ப்ரொனவுன் யூஸ் பண்ணுவீங்க? he. இதுவே ஃபீமேலுக்கு என்ன ப்ரொனவுன் யூஸ் பண்ணுவீங்க? she. இதுவே நான் லிவிங் திங்ஸாக இருந்துச்சுன்னா இட். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை ஒரு கொஸ்டினாக கூட எழுதிக்கோங்க. அடுத்து ரீட் அலவுட் ஹீ. ஸோ இவங்க எல்லாருமே ஹீ தான். ஷீ, இவங்க எல்லாமே ஷீ தான். இட் நான் சொன்ன அக்ரிணை, மனிதர்கள் அல்லாத பொருளுக்கு இட்டும் நான் லிவிங் திங்ஸ்க்கும் இட் வந்துடும். இங்கே ஃபில்லிங் த பிளாங்க்ஸ். ஸோ லேடியாக இருக்கிறதுனால நான் அந்த ஆட்டோமேட்டிக்காக நான் எங்கே போயிடுறேன் அப்படின்னா ஷீக்கு போயிடுறேன். இவர் மேலே இருக்கிறதுனால நான் ஆட்டோமேட்டிக்காக ஹீக்கு போயிடுறேன். ஸோ இது அக்ரிணை, இது உயிரில்லாத பொருள்ன்றதுனால நான் டேரெக்டாக இட்டுக்கு போயிடுறேன். இவங்க வந்து ஃபீமேல்ன்றதுனால நான் ஷீ. இது வந்து உயிருள்ள பொருள் தான், பட் அக்ரிணையில் இருக்கிறதுனால இங்கே வந்து நான் இட். ஸோ ஹீ ஹேஸ் அ டாக் தான். கொஷின் என்ன? டாக் யார் வச்சிருக்கான்றது தான். அப்போ ஹீ. இதுவே வெறும் டாக் மட்டும் கொடுத்துருந்தா இட் இஸ் அ டாக்.
ஸோ fill in the blanks. இது வந்து ஸ்டிக், STICK ஸ்டிக். இது வந்து பாக்ஸ், BOX பாக்ஸ், DRUMS ட்ரம்ஸ். அடுத்து சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் இருக்கு. அதை பற்றி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, இங்கே வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட பொருள் இருக்கிறதுனால இங்கே என்ன நவுன் யூஸ் பண்ணுறாங்கன்னா ஆர் யூஸ் பண்ணுறாங்க. இங்கேயும் பன்மையில் தான் பொருள் இருக்கு, அதனால ஆர். இங்கேயும் நிறைய பேர் தான் இருக்காங்க, அதனால ஆர். இங்கேயும் ஒன்றுக்கு மேற்பட்ட பொருள் இருக்கு, ஆர். இங்கேயும் ஒன்றுக்கு மேற்பட்ட பொருள் இருக்கு, ஆர். இங்கேயும் ஒன்றுக்கு மேற்பட்ட நாய்கள் இருக்கு. அப்ப நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சிங்குலர் நவுனா இருந்தா இஸ், ஸோ ப்ளூரல் நவுனா இருந்தா ஆர். இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்ல மட்டும்தான் வரும். இப்போதைக்கு நீங்க சிங்குலர் நவுன் இஸ், ப்ளூரல் நவுன் ஆர் அப்படின்னு மட்டும் புரிஞ்சுக்கங்க. இங்க பாருங்க, 3 பொருள் இருக்கு, அதனால நான் ஆட்டோமேட்டிக்கா ஆர் போட்டுறேன். இங்க 2, ஸோ தேர் அப்படின்ற சப்ஜெக்ட் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணதுனால நான் இங்க தேர் ஆர் 2 in pencils in my bags. இப்போ இங்க there are 3 things in my bag. So இங்க there are 1 2 3 4 5 books in my bag. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இங்கே இருந்து தான் நான் பொருள் வேர்ட்ஸை எடுத்திருக்கேன். இங்கே ஆர் மிஸ்ஸிங், இங்கே தேர் மிஸ்ஸிங், இங்கே வந்து கவுண்டிங் மிஸ்ஸிங். 2க்கு அப்புறம் இங்கே எத்தனை திங்ஸ் இருக்குது, 3, அதனால் இங்கே எழுதியிருக்கேன். இங்கே வந்து என்ன, அதோட நேம்ஸ் மிஸ்ஸிங், அதே மாதிரி ஒரு ப்ரிப்போசிஷன் மிஸ்ஸிங், அதை தான் இங்கேருந்து எடுத்திருக்கேன். ஸோ நான் இங்கேருந்து தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இந்த டாபிக் புரியும்னு நினைக்கிறேன். நான் டைரெக்டாக அடுத்த டாபிக் போயிடுறேன். ஸோ இங்கே வந்து என்ன சவுண்டை நமக்கு யூஸ் பண்ணுறாங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா ஐ சவுண்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. தமிழில் ஐ, ஸோ ப்ரொனவுன்சியேஷன் ஐ தான். இங்கே பாருங்களேன், கிரை கடைசியில் எப்படி முடியுது, ஐன்னு தான் முடியுது. ஐ, இதுவும் ஐ தான். ஐ கைட், ஐ. நீங்கள் அந்த ரெட் கலரில் இருக்க மட்டும் பாருங்க, ஐ. ஸோ இங்கே அதை தான் உங்களுக்கு இதை நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணி பார்த்தா எல்லாமே என்ன சவுண்டில் வரும்னா ஐயில் வரும். நான் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் தமிழில் எழுதுறேன். பாருங்க, இதுதான், இந்த வேர்டு தான் அந்த ஐ சவுண்டுக்கான ஃபொனட்டிக் சிம்பிள். அதாவது ஏ போட்டு ஒரு கேபிட்டல் லெட்டர் ஐ போட்டு ஸ்லாண்டிங். எப்பயுமே ஃபொனட்டிக் சிம்பிளை அந்த ஸ்லாண்டிங் லைனுக்குள்ளே தான் எழுதணும். ஸோ இதுவுமே ஒரு கொஸ்டினாக வரலாம். ஃபொனட்டிக் சிம்பிளை எந்த லைனுக்குள்ளே எழுதுவீங்க, ஸ்லாண்டிங் லைனா, ஸ்ட்ரைட் லைனா, இல்லை டாட்டுக்கு இடையிலையா, அப்படி கூட கொஸ்டின் வரலாம். அப்போ ஸ்லாண்டிங் லைனுக்கு இடையில தான் இந்த ஃபொனட்டிக் சிம்பிளை நீங்கள் என்ன பண்ணணும், எழுதணும். இந்த சிம்பிளுக்கான ப்ரொனவுன்சியேஷன் என்னன்னா ஐ. ஸோ இதுக்கான வேர்ட்ஸ் தான் மேலே கொடுத்துருக்காங்க, நீங்கள் ரீட் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்க, the kite flies in the sky, the ride my bike on the side. இது எல்லாமே ஐ ப்ரொனவுன்ஸ் வரக்கூடிய வேர்ட்ஸ். ஸோ அதுதான் இங்கே அவங்க கொடுத்துருக்காங்க நமக்கு. அடுத்து போயிடலாம். ஸோ நீங்கள் பார்த்தா தெரியும், நான் இந்த எக்ஸசைஸ் மெட்டீரியலில் இருக்குது. ஸோ இங்கே வந்து இ மட்டும் ஆட் பண்ண சொல்லி என்ன ப்ரொனவுன்சியேஷனை கிரியேட் பண்ண போகிறோன்னா ஐ ப்ரொனவுன்சியேஷன் கிரியேட் பண்ண போகிறோம். அதாவது லெட்டர் இ நீங்கள் இது கூட ஆட் பண்ணீங்க அப்படின்னா ப்ரொனவுன்சியேஷன் மாறிடும். இப்போ இதுக்கு பேர் கிட், இதுவே நான் இது கூட ஐ நான் ஆட் பண்ணுறேன்னு வச்சுங்களேன், இதுக்கு பேர் கைட். இதுக்கு பேர் ரிட். இப்போ நான் ஐ ஆட் பண்ணுறது மூலமாக ரைடு, பிட், பைட், கிட், ஹைடு, பின், பைன். ஐ சவுண்ட் வருது பாருங்க, ஃபின், பைன். இங்க பை தான் மிஸ்ஸிங் லெட்டர், டை. இங்க கைட், இங்க க்ரை, இது பைக், இங்க ஃப்ளை. ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு. நீங்களா கூட ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம், நீங்கள் இந்த வேர்ட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு. அடுத்து ஒன் பன் ரன்ஸ் அப்படின்ற ஒரு லெட்டர்ஸ் ரீட் ஒரு ஸ்டோரி மாதிரி கொடுத்துருக்காங்க, நம்ம அதை பார்த்துடலாம். there is a plate of buns, ஒரு பிளேட் ஃபுல்லாக பன்ஸ் இருக்கு. ஒன் பன் ஜம்ப்ஸ் ஆஃப் த பிளேட், ஒரு பன்னு மட்டும் அந்த பிளேட்லேருந்து குதிச்சு ஓடுது, குதிக்குது. இங்கே ஆக்ஷன் என்னன்னா குதிக்கிறது தான். the pig runs to catch it, யார் ஓடுறா, ஒரு பன்றி வந்து அதை துரத்திட்டு ஓடுது. பட் the buns run away, ஆனால் கையில் கிடைக்கல. அதுக்கப்புறம் ஒரு ரேட் துரத்திட்டு ஓடுது டு கேட்ச் இட், அதுக்கு அப்பையும் பண்ண பிடிக்க முடியல. அதுக்கப்புறம் ஒரு கோட் துரத்திட்டு ஓடுது, அப்பையும் பண்ண பிடிக்க முடியல.
த பப். அப்போ ஒரு பப், ஒரு குட்டி நாய்க்குட்டி துரத்திட்டு ஓடுது, அப்பையும் என்ன பண்ண முடியல, அதை பிடிக்க முடியல. அதுக்கப்புறம் ஒரு ஃப்ராக் துரத்திட்டு ஓடுது, ஒரு தவளை துரத்திட்டு ஓடுது, அப்பையும் பிடிக்க முடியல. அதுக்கப்புறம் ஒரு ஃபாக்ஸ் வந்து அதை பார்த்துட்டு துரத்திட்டு போகணும்னு நினைக்கல. த ஃபாக்ஸ் டஸ் நாட் ரன், அது ஓடலை, துரத்திட்டு ஓடலை, அதனால த பன் ஸ்டாப்ஸ். பன் என்ன ஆயிடுச்சு, நின்றுருச்சு. த ஃபாக்ஸ் ஜம்ப்ஸ் ஆன் இட் அண்ட் த ஃபாக்ஸ் ஈட்ஸ் த பன். நானே குதிச்சு பண்ண சாப்பிடுச்சு ஃபாக்ஸ். ஸோ இதுலேருந்து நான் கொஸ்டின் எடுத்திருக்கேன். இங்கே பாருங்க, ஹூ வாட் இஸ் இன் த பிளேட். பிளேட்டில் என்ன இருந்துச்சு, எ பிளேட் ஆஃப் பன்ஸ் இருந்துச்சு. ஹூ ஜம்ப்ஸ் ஆஃப் த பிளேட், யார் பிளேட்லேருந்து குதிச்சா, ஒன் பன். ஹூ ரன்ஸ் டு கேட்ச் த பன். இந்த கேட்ச்ன்ற வேர்டு எந்தெந்த அனிமல்ஸ் துரத்தும் போதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா, பிக் துரத்தும் போது வந்துச்சு, ரேட் துரத்தும் போது வந்துச்சு, கோட் துரத்தும் போது வந்துச்சு. ஹூ ஜம்ப்ஸ் டு கேட்ச் த ரன். இந்த ஜம்ப் அப்படின்ற வேர்டு, அதாவது யாரு துரத்துட்டு ஓடுனா யாரு குதிச்சா அதை பிடிக்கிறதுக்கு. சார் நான் முன்னாடி கொஸ்டின் தப்பா சொல்லிட்டேன். இது வந்து யாரெல்லாம் துரத்திட்டு ஓடுனான்றதுதான் பிக், ரேட், கோட். யாரு குதிச்சான்றதுக்கு கொஸ்டின் வந்து த பப், ஃபாக்ஸ். யாரு ஹாப் பண்ணா, தாவுனா அப்படின்னா த ஃப்ராக். when does the bun stop running, எப்போ பன் ஓடுறதுன்னு பாட்டுச்சு, when the fox stop running. ஃபாக்ஸ் நிறுத்தணும் இல்லை, when he see the fox, அந்த பன்னு வந்து ஃபாக்ஸை பார்த்துட்டு, நிறைய பார்த்துட்டு நிப்பாட்டிடுச்சு. who eat the bun, யாருக்கு கடைசியில் அந்த பண்ணை சாப்பிட்டா, the fox. இங்கே இருக்கக்கூடிய ஆக்ஷன் வேர்ப்ஸ் என்னென்னா ரன், ஜம்ப், ஹாப், கேட்ச், ஈட், ஸ்டாப். ஸோ இதுதான், இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து போயிடலாம். இங்க வந்து ரைட் தேர் நேம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபாக்ஸ், ஸோ இது வந்து கோட். நான் எழுதுறதுக்கு டைம் ஆகுன்றதுனால நான் அப்படியே குறிக்கிறேன். இது வந்து ஃப்ராக், இது வந்து பிக். ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அந்த 4 லைன்ஸ் ஹேண்ட் ரைட்டிங் கரெக்டாக வரணுன்றதுக்காக அந்த லைன் கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேபிட்டல் லெட்டர்ஸ் ஃபுல்லாகவே ஃபர்ஸ்ட் 3 லெட்டர்ஸ் ஃபுல்லாக வந்துடும். ஸ்மால் லெட்டர் இந்த இதுக்குள்ள அப்படிதான் வரணும். ஸோ இது வந்து பப், நாய்க்குட்டி. இது வந்து ரேட், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் ஓடிச்சு. ஸோ ஹாப் பண்ணது வந்து, தாவுனது வந்து ஃப்ராக், ரன்ஸ் வந்து பிக், ஜம்ப்ஸ் வந்து பப். ஸோ இப்படி கூட கொஸ்டின் கேட்கலாம் உங்களுக்கு. இப்போ எஸ்ஆர் நம்ம பார்த்துடலாம். த பன் ஜம்ப்ஸ் ஆஃப் த பிளேட். எஸ், பிளேட்லேருந்து குதிச்சுது. த ரேட் ஈட்ஸ் த பன். இல்லை. த ஃபாக்ஸ் ஈட்ஸ் த பன். எஸ். இது சும்மா நார்மலான எக்ஸசைஸ். அடுத்து ஐ கேன் டூல அந்த ஐ சவுண்டை வந்து உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, தொடர்ந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. பை, பைக், ஐ, கைட், மைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ரீகால் பண்ணுற மாதிரி ப்ரொனவுன்ஸ் என்ன வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபீமேலாக இருந்தால் நம்ம யூஸ்வல் சி யூஸ் பண்ணணும். இங்கே மேலாக இருந்தால் நம்ம என்ன யூஸ் பண்ணணும், ஹீ யூஸ் பண்ணணும். இது உயிர் இல்லாத பொருள், அதனால நம்ம என்ன பண்ணுறோம், இட் யூஸ் பண்ணுறோம். இங்கே வந்து லேடின்றதுனால ஷீ யூஸ் பண்ணுறோம், இங்கே ஹீ யூஸ் பண்ணுறோம். வெதர் அவங்க மேன், பாய் இதெல்லாம் கணக்கு இல்லை. அவங்க மேலாக இருந்தால் ஹீ, ஃபீமேலாக இருந்தால் ஷீ, அவ்வளோதான். அக்ரிணை பொருள், உயிரற்ற பொருள் வந்தால் அது வந்து இட். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து லிசன் த சர்க்கிள் பை த வேர்ட்ஸ் யூ டீச். 2 பேபி பேர்ட்ஸ் ஒரு நெஸ்ட்ல இருக்காங்க வித் தேர் மதர். த ஃபர்ஸ்ட் தே போத் ஈட் ஸ்மால் வார்ம்ஸ், தென் தே போத் பிளே டு ஹேவ் ஃபன், சூன் போத் ஃப்ளை அவே. இந்த ஆக்ஷன்ஸ் மட்டும் என்னன்னா உங்களுக்கு இந்த வெர்பை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது தான். லிவ், ஈட், ஃப்ளை, போத், ப்ளே. உங்களுக்கு இந்த வேர்ட்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் வந்து வேர்பை வந்து அண்டர்லைன் பண்ண சொல்லுவாங்க. வேர்புனா உங்களுக்கு ஆக்ஷன் வேர்டு தான். இங்கே வந்து லிவ் with their nest as the five, both eat, both play, both fly. ஸோ இதெல்லாமே என்னது உங்களுக்கு ஆக்ஷன் வேர்ட்ஸ். இங்கே வந்து அந்த எல்லாமே ஐ சவுண்டை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, நீங்கள் ரீட் பண்ணி பார்க்கலாம். இங்கே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு அந்த வேர்ப்ஸ் சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் தேர் ஆர், இங்கே திரும்பவும் அதே தான். தேர் இங்கே வரணும், ஆர் ஏன்னா 2 இருக்குன்றதுனால நம்ம ஆர் யூஸ் பண்ணுறோம். இங்கே தேர் ஆர் எத்தனை அரேஞ்சஸ் இருக்குது, 4 இருக்குது. இப்போ எஃப் வந்து எல்லா லைன்லையுமே டச் ஆகணும், 4. இது வந்து டாப், இது வந்து அப்பர் மிடில், லோயர் மிடில், இது வந்து பாட்டம் லைன். லைன் பேரையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதோட நம்ம செகண்ட் ஸ்டாண்டர்டில் டேர்ம்
2ல் ஃபஸ்ட் லெசன் முடிச்சிட்டோம். அடுத்து செகண்ட் லெசனில் உங்களை சந்திக்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். டெட் ட்ரை பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.